பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி கதையோடு ஒரு சின்ன சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு காட்டில் ஒரு மான்குட்டி தன்னுடைய தாயோடு கூட அழகாய் வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த மான்குட்டியை பார்த்து அந்த தாய்மான் சொல்லுச்சு, மகனே, இந்த காட்டில் கொடிய மிருகங்கள்லாம் நிறையா வாழுது, அதனால் நீ நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் எதுவும் போயிடக்கூடாது. அதிகமாக நீ வெளியில் சுற்றுனேன்னு சொன்னால் அந்த கொடிய மிருகங்களால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்படும், நீ மரித்து கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மான் என்ன செஞ்சதுன்னா, அது இறை தேடிட்டு வந்து இந்த குட்டிமான் அது அழகாக வளர்த்து கொண்டு வந்தது. இந்த குட்டிமான் என்ன செய்யுது அப்படின்னா, வீட்டிலேருந்து வெளியே பார்க்க அங்குமிங்கும் நல்ல பச்சையான புல்வெளிகள் அதை அப்படியே கவர்ந்தது. அப்படி கவர்ந்த உடனே இந்த மான்குட்டி தன்னுடைய தாய் சொன்ன அந்த வார்த்தையை கேட்காம என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் மேய்ஞ்சது. அடுத்து மறுபடியும் கொஞ்சம் தூரமாக கண்ணை ஏறிட்டு பார்க்கும்போது அங்கே இதை விட நல்ல பச்சையாக தெரிஞ்சது. அதை போய் அங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அந்த கொடிய மிருகங்கள் வாழுகிற பகுதிக்கு அது போயிடுச்சு. அப்போது அதை பார்த்த ஒரு நரி என்ன செய்ததுன்னு சொன்னால், அந்த மான்குட்டியை கடித்து அதை சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் அங்கே இருந்து ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. சிங்கமும் தன் குட்டிகளை பட்டினியாக போட்டிருக்குது. அப்படி பட்னியாக போட்டிருந்த அந்த நேரத்தில் இந்த நரிகிட்ட அந்த சிங்கம் சொல்லுது, இது என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும், இதை நீ கொடுத்துட்டு மரியாதையாக போயிரு அப்படிங்குது. அப்போ நரி அதை அபகரிக்கிற நோக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, ராஜா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இங்கேயே கூப்பிட்டு வந்து சாப்பிடுங்க, அதில் இருக்கிற எலும்புகளாவது எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த நரி கேட்குது. அப்போ சிங்கம் மனது இறங்கி, நீ இந்த மான்குட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை குட்டி சிங்கங்களெல்லாம் கூப்பிடுவதற்காக அது போயிடுச்சு. அப்போது இந்த நரிக்கு அந்த மான்குட்டியை பார்க்க எச்சு ஊறுது, பசி ஒரு பக்கம். என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சிங்கம் வர்றதுக்குள்ளே மான்குட்டியினுடைய ஒரு காதை மட்டும் கடித்து நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, ஒரு காதை கடித்து சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் சிங்க குட்டிகளோடு வந்தது. மான்குட்டியை பார்த்த உடனே மான்குட்டிக்கு ஒரு காதை காணோம். இப்போ சிங்கம் நரிகிட்ட கேட்குது, இந்த மான்குட்டிக்கு இருந்த ஒரு காதை எங்கே காணோம்? நரி சொல்லுது, இல்லை ராஜா, இதுக்கு ஒரு காது தான் இருந்தது அப்படின்னு. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் அங்கே நடக்குது. அப்போது இந்த நரி சொல்லுது, இதனுடைய தாயிட்டே போய் நம்ம கேட்டலாம் அப்படின்னு. அப்போது முடிவாக சரி, தாய் இருக்கிற அந்த தாய்மான் இருக்கிற அந்த இடத்த நோக்கி ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த குட்டி எழுத்துட்டு போகும்போது அங்கே தாய்மானை பார்த்துட்டு சிங்கம் கேட்குது, ஏய் மானே, உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு காது இருந்ததா ரெண்டு காது இருந்ததா? அப்போ மான் சொல்லுது, என் பிள்ளைக்கு காதே இல்லை அப்படிங்குது. ரெண்டு பேர்த்துக்கும் குழப்பம், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குது. அப்போ மான் சொல்லுது, நான் சொல்கிறப்ப இந்த மான்குட்டிக்கு காது இல்லாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இப்படி வந்து உங்கள் மத்தியில் செத்த ஒரு மான்குட்டியாக இருக்குது. அதுக்கு காது இருந்திருந்தா நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அது என்ன செஞ்சுருக்கோம், அமைதியாக இங்கே இருந்திருக்கோம், அது இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இதே போல தான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மான்குட்டியை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காதுகள் நமக்கு இல்லாதபடிக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆசீர்வாதமாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.